காவேரிக்கு அம்மா வந்ததுனால விஜய் வந்து காவேரியை கேர் பண்றது சூப்பர் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. விஜய் வந்துட்டு காவேரி வீட்டுக்கு வந்ததும் வேகமா கதவு தட்டுறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இந்த டைம்ல யாரா இருக்கும், எதுக்காக கதவு தட்டுறாங்கன்னு தெரியல, ஒருவேளை அம்மா நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கதவு ஓபன் பண்றாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து நிக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க நீங்க இந்த டைம்ல வந்திருக்கீங்க, போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்னு தான் தெரியல. உங்களை நான் என்ன சொன்னேன், தலைமறைவா தானே இருக்க சொன்னேன். காவேரி, நான் ஃபர்ஸ்ட் உள்ள வரேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்க இருந்து உள்ள போனதுக்கு அப்புறம், உனக்கு எவ்வளவு தைரியம், நீ வந்து என்னைய வெளியிலேயே நிக்க வச்சு பேசுற, உங்க அம்மா என்னை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ, அதனால தாங்க நானும் உங்களை கேட்டேன். எங்க அம்மா வேற பக்கத்துலயே இருக்கிறாங்க, நீங்க வேற இந்த டைம்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்ப அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தாங்க இருக்கும், என் கூடவே இருக்கணும் போலதான் தோணும், இருந்தாலும் என்ன பண்றது, அம்மா பார்த்துருவாங்கன்ற ஒரு பயத்தினாலதான் நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. காவேரி, நீ எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற, என் பொண்டாட்டி என்கிட்ட நீ என்ன வேணாலும் பேசலாம், அதை விட்டுட்டு சும்மா தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க, இதெல்லாம் சும்மா சாதாரணம் சரியா, நான் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். என்னங்க சொல்றீங்க, நீங்க தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க, நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா போலீஸ் வந்து உங்களை தேடிட்டு இருக்குது இல்ல, நாளை பின்னி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சதுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல சாரதா வந்து அச்சச்சோ காவேரிக்கு வேற பசிக்குமாச்சே, நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கதவு திறக்கிறாங்க. விஜய் இருந்துகிட்டு, காவேரி நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. விஜய் வந்துட்டு சாரதா நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு வேகமா உள்ள போயிட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா சாரதா அந்த டைம்ல அங்க பார்க்காம இந்த சைடு கங்கா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு, காவேரி உங்க அம்மா தான் வந்துட்டாங்க, ஐயோ நான் மாட்ட போறேன்னா என்னன்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம், என்னடி காவேரி உனக்கு பசிக்கவே இல்லையா, இன்னும் நீ வந்து இன்னும் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்லை, நானும் பாரு நான் மாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு உன்னை மறந்தே போயிட்டேன், இந்த தட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. காவேரி வந்து அந்த தட்டை வாங்கும் போது கையை வந்து நடுங்குது, என்னடி இந்த அளவுக்கு காய்ச்சல் அடிக்குதோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது கண்ணு வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டி நீ இப்படி இருக்க, அம்மா அது வந்து ஒன்றும் இல்லம்மா, அதுதான் சொன்னல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் கை கால்லாம் நடுங்குதுமா, எனக்கு பசி வேற எடுத்துருச்சா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஓ அப்படியா, சரி சரி சாப்பிடு. சாரதா வந்து தட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரி கதவை வந்து தாள் போட்டுக்கோ, நீ வேற தனியா இருக்கல்ல, நாங்க வேணும்னா வந்து கதவு தட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. காவேரி கிட்ட இருக்க தட்டை வந்து விஜய் வாங்கிட்டு, காவேரி நீ உட்காரு, எதுவா இருந்தாலும் நான் உன்னை ஓட்டிக்கிறேன், இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் உன்னை பார்த்துப்பேன், உங்களுக்கு ஏங்க தேவையில்லாம கஷ்டம், நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, என் பொண்டாட்டிக்கு ஊட்டாம பின்ன யாருக்கு ஊட்ட போறேன், இங்க கொடுத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஊட்டிட்டு இருக்காங்க. காவேரி வந்து கண் கலங்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, ஏன் காவேரி இப்ப கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க, உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல, நீ அழாத, நீ அழுதனா என் மனசு ரொம்பவே கஷ்டமாயிடும் காவேரி ப்ளீஸ். இல்லைங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க, அதுவும் இல்லாம நீங்க என்னை எப்படி பாத்துக்கிறீங்க, ஆனா உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நானும் அங்க சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டல, அது நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. விஜய் வந்துட்டு காவேரி கண்ணை தொடச்சு விட்டுட்டு, இங்க பாரு காவேரி நீ அழாத, பழசெல்லாமே நீ மறந்துரு, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு மேல நீயும் நானும் எப்படி சேர்ந்து வாழ போறோம்னு மட்டும் யோசி, எல்லாத்துக்குமே வாழ்க்கையில கஷ்டம் வரதான் செய்யும், அதையெல்லாம் தோற்கடிச்சிட்டு எப்படி முன்னேறணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும், அதை விட்டுட்டு சும்மா அழுதுகிட்டே இருந்தா எல்லாமே சரியா போயிடுமா. இல்லைங்க அத்தை வேற எனக்கு அம்மா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கங்காக்காவை கிட்டவே விடல, குழந்தைக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டாங்களா, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பார்த்துக்கலாம், குழந்தைக்கு ஏதாவது பாதிச்சிச்சுன்னா எனக்கு அதுதான்
தாங்க பயமா இருக்கு. காவேரி வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்கமாயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. விஜய் போயிட்டு காவேரி என்னாச்சு காவேரி எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா காவேரி வந்து எழுந்திரிக்கவே இல்லை. நம்ம வேற இப்ப இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். பக்கத்துல வேற அத்தை வீடு எல்லாருமே இருக்காங்க. நம்ம தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அத்தை ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ இல்ல நம்ம கிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் என்னோட காவேரிக்கு ஏதோ ஆயிடுச்சு டாக்டர் நீங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டர் இருந்துகிட்டு நீங்க கொஞ்சம் வெளியிலேயே நில்லுங்க நான் காவேரிக்கு செக் பண்ணிட்டு உங்களை நான் கூப்பிடுறேன். டாக்டர் வந்துட்டு காவேரியா ஃபுல்லா செக் பண்ணிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில வராங்க. விஜய் நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. விஜய் பதட்டமா போயிட்டு டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர் காவேரிக்கு எல்லாம் உடம்பு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் இருந்துகிட்டு அவங்க கன்சீவா இருக்காங்க இல்லையா அதனால அடிக்கடி மயக்கம் வரும் அதுவும் இல்லாம அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு அதனால இந்த டைம் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும் நல்லா சாப்பிடணும் நான் சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன் அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு டாக்டர் வேறெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அம்மா வந்ததுனால குழந்தைக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் இருந்துகிட்டு அதுக்கு தான் நான் சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அது கரெக்டா போட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது பேபியும் வந்து நல்லா தாங்க இருக்கும் அம்மாலாம் சரியானதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு டைம் செக்அப்க்கு வரணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு சரிங்க மேடம் சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க பாரு காவேரி நீ வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற உன் உடம்ப பாத்துக்க மாட்டேங்கிற அதனால உனக்கு அம்மா சரியாகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். குமரன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கங்கா போயிட்டு குமரன் கிட்ட ஏங்க இந்த மாதிரி காவேரிக்கு அம்மா போட்டிருக்குங்க அதனால தனி வீட்டுல பக்கத்து போர்ஷன்ல தான் வச்சிருக்கோம். குமரன் இருந்துகிட்டு என்ன சொல்ற கங்கா காலையில நல்லா தானே இருந்தா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இல்லைங்க காலையில எழுந்திருக்கும் போதே அவ ரொம்ப டயர்டா இருந்தாளா அப்புறம் அத்தை தான் சொன்னாங்க சரி கங்கா நீ இங்கே இரு நான் போயிட்டு காவேரியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து போர்ஷனுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கதவு தட்டுறாங்க. காவேரி வந்து கதவை ஓபன் பண்ணிட்டு என்ன காவேரி ஆயிடுச்சு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன இந்த அளவுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உள்ள போறாங்க. அங்க விஜய் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வாங்க ப்ரோ நீங்க எப்ப வந்தீங்க காவேரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாலா அம்மா வந்துருச்சுன்னு சொன்னா சரி என்னால அங்க இருக்கவே முடியல சரி காவேரியை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் எனக்கு என்னமோ அத்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. குமரன் இருந்துகிட்டு விஜய் நீங்க இங்கவே இருங்க நான் போயிட்டு அத்தை கிட்ட எதுவா இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரிக்கும் விஜய்க்கும் பயங்கர சந்தோஷம். குமரன் வந்து காவேரியை பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. சாரதா இருந்துகிட்டு அவளுக்கு இளநீ வந்து அதிகமா கொடுக்கணும் நான் போயிட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குமரன் இருந்துகிட்டு அத்தை நீங்க போகாதீங்க நானே போயிட்டு கொடுத்துட்டு வரேன். குமரன் அங்க இருந்து இளநீ எடுத்துட்டு வந்து காவேரிட்ட கொடுக்குறாங்க. திருப்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கங்கா கிட்ட போயிட்டு விஜய் வேற இங்கதான் வந்திருக்கிறாரு காவேரியை பார்த்துட்டு 2 பேரும் வீட்டுல ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கங்கா இருந்துகிட்டு சரிங்க அவர் இங்கே இருக்கட்டும் எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிய வேணாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க அவரும் வந்துட்டு காவேரியை நல்லா தாங்க பாத்துக்கிறா காவேரி கம்மனை இங்க இருந்து கிளம்பி விஜய் வீட்டுக்கே போயிடலாங்க ஆனா அவ அம்மாவுக்காக யோசிக்கிறா எங்க அம்மா எப்பதான் திருந்துவாங்கன்னு தெரியல நம்மளாவது அவங்க 2 பேத்துக்கும் சப்போர்ட் பண்ணலாம். நிவின்க்கும் யமுனாக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்கு வராங்க. விஜய் வந்துட்டு காவேரியை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.